இந்த கதையில பண்டுக்கு கிடைச்ச புதையலை பத்தி பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு நாள் பண்டு ரொம்ப சோகமா, இந்த சிக்குக்கும் பிக்குக்கும் மட்டும் எல்லாமே கிடைக்குதே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தா அங்க ஒரு தீவு இருந்துச்சு. பண்டு தீவுல போயிட்டு மீன் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த தீவுக்கு போச்சு. அந்த கரையில இருந்த மீனை சாப்பிட்டுச்சு. அப்புறம் தூரத்துல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு, என்ன இது ஜொலிக்குதே, ஒருவேளை தங்கப்பறவை மாதிரி தங்க மீனா இருக்குமோ அப்படின்னு பண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அது பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு தங்க புதையல். இத பார்த்த பண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேலு சிக்கு பிக்குவை விட நான் தான் பணக்காரன், சரி இத நம்ம இப்படியே எடுத்துட்டு போலாம். அப்புறம் பண்டு நினைச்சிச்சு, இந்த சிக்குவும் பிக்குவும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் சந்தேகம் வந்துரும் அப்படின்னு ஒரே ஒரு தங்கத்தை மட்டும் ஒரு டைம்ல எடுத்துட்டு போகும். அப்புறம் ஒரு அழகான வீடு கட்டுச்சு. எல்லா பறவைகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ சிக்குவும் பிக்குவும் அந்த தீவுக்கு போய் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பண்டு, ஐயோ சிக்குவும் பிக்குவும் அங்க போனா அந்த புதையலை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு, சிக்கு உனக்கு தெரியாதா அங்க பேய் இருக்கா, நாங்க மீன் சாப்பிடலான்னு போறப்போ நிறைய பறவைங்க செத்துக்கிட்டே இருந்துச்சு, நீங்க வேணும்னா பாத்து போங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பிக்கு, ஐயோ பேயா, ஹே சிக்கு எனக்கு மீனே வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லா பறவைகளும் அங்க போறதுக்கே பயந்தாங்க. இந்த பார்த்த பண்டு, அப்பாடா இனி யாருமே அந்த புதையல் பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் பண்டு அடிக்கடி அந்த தீவுக்கு போயிட்டு தங்கத்தை எடுத்துட்டு வரும். நிறைய பொருள், தங்க நகைகள் எல்லாமே வாங்கும். எல்லா பறவைகளும் பண்டுவை ஆச்சரியமா பார்த்தாங்க. பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சிக்குக்கு சந்தேகமா இருந்துச்சு, இது எப்படி கொஞ்ச நாள்ல இவ்ளோ வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்புறம் பண்டு நினைச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு வந்து இன்னும் நிறைய பொருள் வாங்கலாம், அப்பதான் சிக்கு பிக்கு முன்னாடி பெருமையா இருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த தீவுக்கு போச்சு. சிக்கு சந்தேகமா இருந்ததுனால பண்டு பின்னாடியே போச்சு. அப்புறம் பண்டு தீவு இருக்கிற பக்கமா போச்சு. சிக்குக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இங்க பேய் இருக்கு அப்படின்னு பண்டு சொல்லுச்சே, அப்புறம் பண்டு மட்டும் ஏன் பறந்து போறான் அப்படின்னு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பண்டு தீவுக்கு போய் என்ன பண்ணுன்னு சிக்கு ஒளிஞ்சிருந்து பார்த்துச்சு. பார்த்தா அங்க புதையல் இருந்துச்சு. சிக்குக்கு பண்டு மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் பண்டு கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த பண்டுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுச்சு. அடுத்த நாள் பண்டு வைரக்கற்களை வச்சிருந்துச்சு. எல்லா பறவைகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இத பார்த்த பண்டுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உடனே சிக்கு கேட்டுச்சு, உனக்கு எப்படி இவ்ளோ படம் கிடைச்சிச்சு, நீ இப்பெல்லாம் நிறைய பொருள் வாங்குறியே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பண்டு சொல்லுச்சு, நான் உழைச்சு வாங்குறேன், உனக்கு என்ன, உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் பண்டு இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுத்துட்டு வரலான்னு தீவுக்கு போச்சு. அப்போ சிக்கு பிக்கு கிட்ட தீவுல புதையல் இருக்குன்னு உண்மையை சொல்லுச்சு. உடனே பிக்கு கேட்டுச்சு, புதையலா, பேய் இருக்குன்னு பண்டு சொன்னானே, அப்படிலாம் ஒன்னும் இல்ல பிக்கு, நாம அந்த புதையலை எடுக்க கூடாதுன்னு பண்டு பொய் சொல்லியிருக்கான். உடனே பிக்கு கோவமா சொல்லுச்சு, பண்டுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து தந்தே ஆகணும் சிக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிக்கு சொல்லுச்சு. உடனே அப்படியா, என்ன பிளான்னு சொல்லு சிக்கு. உடனே சிக்கு சொல்லுச்சு, வா நம்மளே பண்டு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பண்டு பின்னாடியே போனாங்க. அந்த தீவுல புதையல் பக்கத்துல நிறைய எலும்பு இருந்துச்சு. இத பார்த்த பண்டு, ஐயோ இங்க நிஜமாவே பேய் இருக்கு போலையே அப்படின்னு பயந்து போய் ரொம்ப ஃபாஸ்டா பறந்து போச்சு. இத பார்த்த சிக்குவும் பிக்குவும் பயங்கரமா சிரிச்சாங்க. அப்புறம் பிக்கு சொல்லுச்சு, செம்ம ஐடியா, நீதான் இந்த எலும்பெல்லாம் போட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஆமா பிக்கு, எல்லாத்தையும் பேய் இருக்குன்னு பயமுறுத்தினால அதான் அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு சிக்கு சொல்லுச்சு. அப்புறம் சிக்குவும் பிக்குவும் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தங்கப்பறவை சிக்கு பிக்குவை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.